அன்புடை நெஞ்சங்களே, பிப்ரவரி மாதம் 10ஆம் நாள் புனித ஸ்கொலாஸ்டிகா விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். தெய்வம் தொழாஅல் தொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு துயில் எழுந்து கற்பு நெறியோடு வாழும் மனைவியர் மழை பெய்யட்டும் என்றால் மழை பெய்யும், இயற்கையை அவர்களுக்கு கட்டுப்படும் என்றும் உரைக்கும் வள்ளுவரின் குரல் கற்பு நெறியோடு வாழும் கன்னியருக்கும் பொருந்தும் என்று நிரூபித்தவர் புனித ஸ்கொலாஸ்டிகா. அவர் தனது இறைவேண்டலால் இயற்கையை வென்றார். கிபி 480ஆம் ஆண்டு நர்சியாவில் உள்ள உம்பிரியாவில் பணக்கார பெற்றோரான அனிசியாஸ், யுப்ரோஷியஸ் மற்றும் கிளாடியா அபோடாண்டியா இவர்களுக்கு மகளாக பிறந்தார். இவர் ஆசீர்வாதப்பரின் சென்ட் பெனடிக்ட் சகோதரி என்று பிற்கால பாரம்பரியம் சொல்கிறது. பெரிய கிரகோரியின் நூல் ஸ்கொலாஸ்டிகா ஆசீர்வாதப்பருடன் பிறந்த இரட்டையர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவர் சிறு வயதிலிருந்தே கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர் என்றும் அந்நூல் குறிப்பிடுகிறது. தாயின்றி வளர்ந்தாலும் தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் நோக்குடன் தன்னை தயார்படுத்தி வந்தார் ஸ்கொலாஸ்டிகா. இவரின் சகோதரரான ஆசீர்வாதப்பர் மோந்தே காசினோ என்ற இடத்தில் ஒரு துறவற மடம் ஆரம்பித்தார். சகோதரர் சென்ற பின்பு இவர் ரம்பாரியல்லோ என்ற ஊருக்கு சென்று வாழ்ந்து அங்கே ஒரு கன்னியர் மடத்தை தொடங்கினார். இதுவே கன்னியர்களுக்கான முதல் மடாலயம் என்று ஆசீர்வாதப்பரின் பாரம்பரியம் கூறுகிறது. ஆண்டிற்கு ஒரு முறை தனது சகோதரரை சந்திக்க செல்வார் ஸ்கொலாஸ்டிகா. அக்காலத்தில் பெண்கள் துறவு மடத்திற்குள் நுழைய அனுமதி இல்லை. ஆசீர்வாதப்பர் அவருடைய சீடர்களுடன் சற்று தொலைவில் உள்ள ஒரு வீட்டிற்கு வருவார். அங்கு ஸ்கொலாஸ்டிகாவை சந்திக்க ஆன்மீக கலந்துரையாடல் நிகழ்த்தி இருவரும் தங்கள் ஆன்மாவை புதுப்பித்துக் கொள்வார்கள். தாங்கள் ஆரம்பித்திருக்கிற துறவு மடத்தின் வளர்ச்சி மற்றும் அருள்வாழ்வு செயல்பாடுகள் குறித்தும் விவரிப்பார்கள். ஒருமுறை இவ்வாறு விவாதித்து கொண்டிருந்தபோது நேரம் சென்றதே தெரியவில்லை. மாலை மங்கியது. இரவு நேரங்களில் வெளி இடங்களில் தங்குவதற்கு சபையின் விதிமுறையில் இடமில்லை என்பதால் உடனே புறப்பட விரும்பினார் ஆசீர்வாதப்பர். ஆனால் இன்னும் நிறைய பேச வேண்டி இருப்பதை உணர்ந்து தம் சகோதரரை அங்கேயே தங்கச் சொன்னார் ஸ்கொலாஸ்டிகா. ஆசீர்வாதப்பர் சம்மதிக்காததால் ஸ்கொலாஸ்டிகா இருகரம் கூப்பி இறைவனுடன் ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனே அந்த பகுதி முழுவதும் புயல் காற்றும் மழையும் சேர்ந்து வெள்ளத்தால் நிரம்பியது. ஆசீர்வாதப்பர் என்ன ஆயிற்று என்று கேட்டதற்கு ஸ்கொலாஸ்டிகா, இரவு தங்குங்கள் என்று உங்களிடம் சொன்னேன், நீங்கள் என் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை, இறைவன் எனது குரலுக்கு செவி கொடுத்தார் என்றார். ஆசீர்வாதப்பரும் அவருடைய சீடர்களும் இரவு அங்கேயே தங்கினார்கள். ஜெபத்தினால் இயற்கையை வெல்ல முடியும் என்று நிரூபித்து காட்டினார் புனித ஸ்கொலாஸ்டிகா. கிபி 547ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் நாள் ஸ்கொலாஸ்டிகா இறந்தார். இவரின் ஆன்மா ஒளிரும் புறா வடிவில் விண்ணேற்றம் அடைந்ததை ஆசீர்வாதப்பர் காட்சியில் கண்டு இறைவனை புகழ்ந்தார். ஸ்கொலாஸ்டிகாவின் உடலை தமது மடத்திற்கு கொண்டு வந்து தயார் நிலையில் வைத்திருந்த கல்லறையில் அடக்கம் செய்தனர். ஸ்கொலாஸ்டிகா ஆசீர்வாதப்பர் சபை அருள் சகோதரிகளுக்கும் கல்வி மற்றும் வலிப்பு நோய் குழந்தைகளுக்கும் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பாதுகாவலியாக இருக்கிறார். இவரின் விழா பிப்ரவரி 10ஆம் நாளன்று கொண்டாடப்படுகிறது. ஆசீர்வாதப்பரின் துறவற நாட்காட்டியில் புனித ஸ்கொலாஸ்டிகா தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது.
மார்ச் 13, 2003 வெளியிட்ட ஆஸ்திரிய நாட்டு நாணயம் 50 கிறிஸ்டியன் ரிலிஜியஸ் ஆர்டர்ஸ் என்ற உயர் மதிப்பு நினைவோடு நாணயத்திற்கான முக்கிய மைய கருவாக ஸ்கொலாஸ்டிகா தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாணயத்தின் ஒரு பக்கத்தில் ஆசீர்வாதப்பருடன் ஸ்கொலாஸ்டிகா சித்தரிக்கப்பட்டார். நாம் நம்பிக்கையோடு ஜெபித்தால் பெரும் மரத்தையும் பெயர்ந்து கடலில் விழ செய்யலாம் என்று விவிலியம் கூறுகிறது. அதனை இப்புனிதை நிஜமாக்கி இருக்கிறார். கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கையற்ற மனநிலையில் ஜெபிப்பது அர்த்தமற்றது. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு. எனவே நமது ஜெபம் முழு நம்பிக்கை உடையதாக இருக்க வேண்டும். நமது குரலுக்கு இறைவன் கனிவோடு செவி சாய்க்கிறார் என்பதை உணர்வோம், உறுதி கொள்வோம். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன். நான் வெட்கம் முறவிடாதையும் உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பிப்போம் என்று வேண்டுவோம். நாளை சந்திப்போம்.